கச்சத்தீவு பிரச்சனையை கவனிப்பு கொடுத்தது நான். அதை முதலமைச்சர் அவர்கள் அரசினை தீர்மானமாக கொண்டு வந்தார்கள். சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன். 2 நாட்டுடைய பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா? 2 நாட்டுடைய பிரதமர் அலுவலகத்தில் பணி செய்கின்ற பியூன்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா? என்னுடைய கேள்விக்கு ஒன்றிய அரசிடமிருந்து அண்ணாமலையிடமிருந்து இதுவரையில் பதில் இல்லை. பிரதமர் பண்டாரநாயக்காவும் பிரதமர் இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தம் கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்ற ஒப்பந்தம். சரத்து 5, 6 மிக தெளிவாக சொல்றது. ஆனால் எமர்ஜென்சியில் அதிகாரிகளுக்கு எதை கொடுத்தான்? அப்போ இருக்கிற இலங்கைன்னு உங்களுக்கு தெரியும். பணம் கொடுத்துருப்பான், பொருள் கொடுத்துருப்பான், எல்லாத்தையும் கொடுத்து அதிகாரிகளை கையில் வைத்து தமிழ்நாட்டின் ஆண்டாண்டு கால உரிமையை பறித்து சிங்கள நரித்தனத்தோடு தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தற்போது இருக்கிற ஒன்றிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா 2011 போட்ட உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழக்கில் கூட தமிழ்நாட்டுக்கு உரிமை கோர முடியாது என்று எதிர்மனுவை தாக்கல் செய்து தமிழ்நாட்டுக்கு இரண்டகம் செய்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. ஆக அதே மாதிரி காங்கிரஸ் அரசும் கன்னியாகுமரி அருகே பெந்த் என்கிற ஒரு தீவு, ஒரு சில 100 ஏக்கர், அதை கைப்பற்றி கொண்டு இந்த 285 ஏக்கர் கச்சத்தீவை பயனில்லாத தீவாக தந்திருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகனுடைய கருத்தை நான் எதிர்த்திருக்கிறேன். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக சட்ட அமைச்சருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து செல்வ பெருந்தகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக காங்கிரஸ் அரசு செய்தாலும் தவறுதான், பாரதிய ஜனதா அரசு செய்தாலும் தவறுதான்.